அந்த கோயில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரபலமான கோயிலோட ஒரு மூத்த குருக்கள். அப்போது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு அடுத்த ஆஃபீஸ் தான் மாருதி ஷோரூம். வந்தார், கார் வாங்கிட்டார். அதை வாங்கிட்டு நம்மகிட்ட தான் வந்து இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்து இங்கே வந்தால் வரணும் அப்படி இப்படினாரு. அப்படி சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் பிரசனாலாம் பார்ப்பீங்கன்னு உங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, அது பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க, எனக்கு ஒன்று பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. பிரசனாவில் ஜீவமே பார்த்தரலாம் சாமி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து இந்த வண்டி நீங்கள் வாங்கியிருக்கூடாதுன்னு சொல்கிறார, அடிபடும் ஆனால் காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னார். சொல்லுது. அவர் சொன்னார், எனக்கு பகவான் கூடயே இருக்கார், நான் பகவானுக்கு கூடயே இருக்கேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது சாமி அப்படின்னாரு. எதுக்கு நீங்கள் பத்திரமா இருங்கண்ணா. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, புதுசாக வண்டி வாங்கிட்டு வந்துருக்காரு, கீழே போய் பார்க்கலான்னு சொன்னால், அவர் அந்த காலத்தில் சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பின்னாடி வந்து இல்லை 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தாலே ஸ்டிக்கர்ஸ் தெரியும், அவ்வளோ ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார். இப்போ தான் நீங்கள் லைட்லாம் போடுறீங்க, இதுனா சாமி உள்ள லைட்டு ஸ்டிக்கர் எங்கே நிறுத்தினாலும் பின்னாடி வரவனுக்கு தெரியணும் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு உதவியாளர் ஒருத்தர் இருந்தார். சார் பாருங்கள் சார், சாமி ரொம்ப உஷாராக இருக்கிறாரு அப்படின்னாரு. நல்ல விஷயந்தான், விட்டுரு அப்படின்னா. நாங்கள் தானே இன்சூரன்ஸ் கொடுத்துக்குறோம், என்ன ஒரு 15 நாள் வராரு. என்ன சாமி கேட்டால், நீங்கள் சொன்னது அப்படியே நடந்து போச்சு சார். இறங்கிட்டு இயற்கை உபாதைக்காக ஓரமாக நின்று வந்து அடித்தான் ஒரு லாரிக்காரன், வண்டியோடு 1 கிலோமீட்டர் போயிட்டான் சார். போட்டோ பார்த்தா வண்டி ஒன்றுமே இல்லை. எப்படி சாமி நீங்கள் மட்டும் சப்திங்க அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஓட்டிட்டு இயற்கை உபாதைக்கு பக்கத்தில் நின்றுனேன். ஒரு பள்ளத்தில் போய் இயற்கை உபாதைக்காக இறங்கி போயிட்டு வந்து பார்த்தா வண்டியை கடான்னு கேட்டால் வண்டியை லாரிக்காரன் தள்ளிட்டு போட்டான், மணல் லாரி. நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் செங்கது நம்ம இதுக்கிட்ட மாமண்டூர்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல தள்ளிட்டு போய் அவன் சாத்தி வண்டி சப்பையாகி போச்சு. அப்புறம் டோட்டல் லாஸ் கிளைம் கொடுத்தான், அது வேறு விஷயம். ஒன்றுமே இது மாதிரி கவனிச்சிருக்காரு.